இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நான் டிவிக்கு விஜய் வரும்னு எதிர்பார்க்கறேன்னா ரொம்ப. திமுகவுக்கு போட்டியா எந்த கட்சி பாக்குறீங்க? எந்த கட்சி இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த டிவிக்கே தான். இந்த வாட்டி வாக்களிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஏனென்று கேட்டால் நீலகிரியில் வந்து எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. கடந்த 5 வருடத்தில் பார்க்கிங் வசதி கிடையாது. டூரிஸ்ட்டுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடையாது. கழிப்பிட வசதி கிடையாது. ஏடிஎம்கேக்கு பிரதான எதிர்கட்சியா யாரும் நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுக்கு போட்டியான கட்சியா? அவங்களுக்கு போட்டியான கட்சி யாருன்னா நம்ம டிவிக்கே தான் சார். கடந்த முறை நான் வந்து டிஎம்கேக்கு வாக்களிச்சிருந்தேன். பட் ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எந்த நல்லதும் நடக்கலை. பாதி தான் நடந்திருக்கு, பாதி நடக்கலை. இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கட்சின்றப்போ டிவிக்கே வரலாம். இப்போ வந்து எதிர்கட்சியாக பார்க்க போனால் விஜய்க்கு ஓட்டு போடலான்றது என்னோட ஐடியா. கொஞ்சம் ஒருத்தருக்கே ஏன் நம்ம மறுபடி சான்ஸ் கொடுக்கணும்? புதுசாக ஒருத்தர் வந்து பார்க்கணுமே. திமுகக்குன்னா விஜய் தான் சொல்லுவாங்க. விஜய்னா அவரு கொஞ்சம் பரவாயில்லைங்க, பெஸ்டா இருக்கிறாரு, அதனால சொல்றாங்க. நூற்றுக்கு 95% டிஎம்கே தான். யாரா இருக்கட்டும், ஒரு வேலையை வந்து வேலை மாதிரி வாங்க. நீங்க வந்து ஃப்ரீ கொடுத்தாலும் ஓட்ட வாங்காதீங்க. ஃப்ரீ கொடுக்கறதெல்லாம் ஓட்டே கிடையாது. நீங்க ஃப்ரீ இல்லாம நியாயமான முறையில் வாங்க. ஃப்ரீ கொடுத்து மக்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன். ஏப்பா இவ்வளோ நாள் எங்கே போறீங்க? கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைம் வரீங்க, ஒரு 4 இதை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அன்னைக்கு மட்டும் ஃப்ரீ தரீங்க. மற்ற நாளில் மக்கள் எங்கே போயிடுறான்? எவ்வளோ நாள் அவதி எடுக்கிறாங்க தெரியுமா? அப்போல்லாம் எங்கே போயிடுறீங்க? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு திருப்பூருக்கு வந்திருக்கோம். மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இப்ப கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சீங்கன்னா? டிஎம்கே தான். எதனால வாக்களிச்சீங்க? எனக்கு அந்த இது கட்சி பிடிக்குங்க, அதனால அதுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு. எதனாலங்க? அவங்க வந்து மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யறாங்க. சொன்னா வந்து செயல்ல காமிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் செயல்ல காமிக்கிறது இல்லை. அதனால எங்களுக்கு ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும். அதனால நாங்க எங்க பரம்பரையா நாங்க ஸ்டாலின் கட்சி தான். இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் டிவிக்கு விஜய் வரும்னு எதிர்பார்க்கறேன்னா ரொம்ப. டிஎம்கே ஆட்சியில் எதுவுமே நிலையாப்பாடு சரியா இல்லைங்க. இலவசங்களை வந்து தவிர்க்கணும். எங்கள் ஆட்டோ தொழிலெல்லாம் ரொம்ப பாதிக்குது. இந்த இலவச பஸ்ஸுகள் எல்லாம் ரொம்பவும் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க கடந்த ஆட்சியில். இப்போ அடுத்தபடியாக டிவிக்கே வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சீங்க? இந்த தடவை யாருக்கு வாக்களிக்கலாம் இருக்கீங்க? போன முறை திமுகவுக்கு வாக்களிச்சுங்க, இந்த முறை திமுகவுக்கு தான் வாக்களிப்போம். ஏன்னா எங்களுக்கு பணம் 5000 ரூபா வருதுங்க. நலவாரியத்துல பணம் வருது. எங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு இருக்குதுங்க. கடமைதானே டிஎம்கேக்கு வாக்களிச்சு. எதனாலங்க? அது கொஞ்சம் எங்களுக்கு அந்த கட்சி பிடிக்கும், அதனால அதுல வாக்களிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்க செய்யற உதவிகள், திட்டங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வாக்களிக்கிறேன். திமுகவுக்கு வாக்களிச்சுன்னா எதனாலண்ணா? கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால செஞ்சு போட்டோம். இப்போ இந்த தடவை யாருக்கு வாக்களிக்கலாம் இருக்கீங்க? திமுகவுக்கு. இப்போ திமுகவுக்கு போட்டியா எந்த கட்சி பாக்குறீங்க? எந்த கட்சி இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த பீரியட் வந்து டிவிக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் ஏன் டிவிக்கு வரும்னு நினைக்கிறேன்னா, புதுசாக ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆரம்பத்திலிருந்து வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு இருக்கிறாங்க கண்டினியூவா. இந்த வாட்டி புதுசாக ஏதோ ஒன்று மாற்றம் ஏதோ ஒன்று வருவோம். ஏன் டிவிக்கே வரணும்னு நினைக்கிறேன்னா, டிவிக்கே இது பண்ணல. என்னோட கருத்து டிவிக்கே வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு. நாங்க அஇஅதிமுக. எதனாலங்க? எங்களுக்கு வந்து அவங்களோட போன ஆட்சியில், அதுக்கு முந்தின ஆட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சியோட அமைப்புகள் எல்லாமே எங்களுக்கு, அதாவது மக்களுக்காக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாமே விலைவாசிகள். நீங்க ஓட்டு போட்டதுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல, ஓட்டு போட்டுதான். அப்புறம் இந்த தடவை வந்து அவங்க ஆட்சி வரல இல்ல. இந்த தடவை நம்ம டிஎம்கேக்கு பிரதான போட்டி கட்சியா யார பாக்குறீங்க? போட்டி கட்சியா கண்டிப்பா அஇஅதிமுகவும் தமிழக வெற்றிக்கழகம் ரெண்டுமே இருக்கு. ஆனா ரெண்டு இணைஞ்சதுன்னா எங்களுக்கு ஒரு, நாங்க தான் வருவாங்க, அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா வரும் இணைந்தால். ஸ்டாலின் அவர்களுக்கு. எதனால போட்டீங்க?
இதனால ஒரு மாறுதல் வரணும்னு போனதுல கேட்டாங்க, மாறுதல் வரணுங்கிறதுக்காக போட்டோம். அவரு சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டாரா? நிறைவேற்றின மாதிரி தான். இந்த தடவை யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க அவருக்கு? எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அது சொல்ல போன டைம் ஆடிச்சோன்னா இப்போ வந்து அவங்க ஆட்சியில் இல்லை. போன டைம் ஓட்டு போட்டவங்களுக்கு. இந்த தடவை யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? இந்த தடவை டிவிக்கே தான். எதுனால? அவரோட கொள்கை நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால நான் அவரோடதே போடலான்னு. எதனாலன்னா அம்மாவுக்கு ஓட்டு போட்டோம், எல்லாமே நல்லபடியா நடந்தது இது வரைக்கும். இப்போ எதுவுமே சரியா நடக்கிறது இல்லை, எங்களுக்கு ஒரு பட்டா வர்றதில்ல, எதுவுமே கவனிப்பு யாரும் இல்லை. நாங்க அந்த இப்போ இருக்கிறோம் அந்த மாதிரி. உங்க குடும்பத்தோட ஓட்டு எல்லாம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்தோட ஓட்டு அம்மாவுக்கு தான் போடுவோம். இப்போ நம்ம இப்ப தற்போதைய திமுக கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியா போட்டி கட்சியா யாரை பாக்குறீங்க? நம்ம அம்மாவை தாங்க எதிர்க்கட்சியா நம்ம எதுவும் பாக்குறது இல்லை. அம்மாவுக்கு தான் எப்பவும் ஓட்டு போடுவோம். ரெட்டாலைக்கு தான் போட்டிருந்தோம். ரெட்டைக்கு ஓட்டு போட்டது பிரயோஜனமா இருந்துச்சுங்களா? போட்டு அது வராதனால இது திமுக வந்துச்சுங்க. திமுக வந்து இது இல்லைங்க. எந்த மாதிரி திட்டங்கள் உங்களுக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறது? எந்த மாதிரின்னு சொன்னாங்கன்னா, ஒரு இலவசமா பஸ் எங்களுக்கு விட்டது, மாசம் ஆனா 1000 ரூபாய் கொடுக்கறது. அப்புறம் வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க, எங்க ஊர்ல ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதனால நாங்க அதுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நாங்க விருத்தம் போட்டோங்க. முக ஸ்டாலின். எதனால போட்டீங்க? அவரு நல்லா வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. இல்ல போன தேர்தல்ல அவரு அதுக்கு முன்னாடி ஆட்சியிலேயே இல்லையே, எதை வச்சு போட்டீங்கன்னு கேட்குறேன். இதை வச்சு ஒரு நம்பிக்கை போட்டோம்னா அவங்க கொஞ்சம் எங்களுக்கு தப்பிச்சு நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாரு. அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தினாருங்களா? காப்பாத்தினாரு. எங்களுக்கு பஸ் வசதி பண்ணி கொடுத்தாரு, தண்ணி வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு, ரோடு ரெடி பண்ணி கொடுத்தாரு. கலைஞருக்கு தான் போட்டோங்க. எதனாலங்கன்னா அவரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா எல்லாம் நல்லா பண்றாரு, பிடிக்கிறாருன்ட்டு நாங்க போட்டாங்க. இந்த தடவை யாருக்கு வாக்களிக்கலாம்? இந்த தடவை அவருக்கு தாங்க. எதனாலன்னா 1000 ரூபாய் அனுப்புறாங்க, எல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்ப 5000 ரூபாய் அனுப்புனாங்க, எங்களுக்கு ரொம்ப பயனாளதான் இருந்ததுங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் எந்த கட்சி சார்ந்தவங்களா இருக்காங்க? டிஎம்கே தான். இப்ப போன தடவை அவங்க சொன்னதை ஏதாவது நிறைவேற்றி இருக்காங்களா? அப்படி ஒண்ணும் பண்ணலங்க. அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்காருங்க, சொன்னதை நிறைவேற்றி இருக்காரு, மகளிருக்கு நிறைவேற்றி இருக்காருங்க. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் உரிமை தொகை போட்டு விட்டாரு. அது யாருமே எதிர்பார்க்கலாங்க. அது நல்ல விஷயம் தாங்க. கடந்த முறை சொன்னதுல என்ன அவரு நிறைவேற்றி இருக்காருங்க? வந்து சாலை வசதி எல்லாமே நிறைவேற்றிருக்காரு. மக்களுக்கு மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டுக்கு வந்து ரேஷன் கடையில எல்லாமே கொடுக்குறாங்க. பொங்கல் தீபாவளிக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. பஸ்ல வந்து கட்டணம் இல்ல மகளிர் பஸ் விட்டுறாங்க. வந்து எல்லாமே வந்து ஸ்டாலின் வந்து செயல்ல காமிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து செயல்ல காமிக்கிறதுல எங்களுக்கு ஸ்டாலின் ஐயாவை தான் பிடிக்கும். வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சினா அதை எதை பாக்குறீங்க? அது எதையும் நாங்க சொல்ல முடியாதுங்க, எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சொல்றோம், இவருக்கு ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும், ஒன்னு செய்யறோங்க. அவர் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா காப்பாற்றி விடுவாருன்னு நினைக்கிறோம். இந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது கட்சி உங்களுக்கு இருக்கு? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என்னன்னா இப்ப எங்களுக்கு ரோடு வசதி கேட்டாங்க, ரோடு போட்டுவிட்டு கொடுத்தாங்க. தண்ணி வசதி கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஆனா சப்ப தண்ணி ரொம்ப லேட் ஆகுதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என் ஓட்டு, என் பையன், பொண்ணுங்க, என் குடும்ப சார்ந்த அத்தனை பேருமே வந்து டிவிக்கு விஜய் வரும்னு ஆசைப்படுறேங்க. ஏன் அவரை டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஆனா இலவசம்னு பேர் சொல்லி கடந்த பார்த்து விலைவாசிகள், அப்புறம் மின்சாரம், குடிநீர் வசதி, எதுவுமே ரோட்டு வசதிகள்லாம் ரொம்ப எதுவுமே சரியில்லைங்கண்ணா. அதனால வந்து எங்களை ரொம்ப ஆட்ட தொழில்கள்லாம் ரொம்ப பாதிக்குதுங்க இலவசம்னு சொல்லி. இந்த ரேபிட்டோ, ரெட் டாக்ஸி இதெல்லாம் வந்து ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. இந்த தொழில் வளம் ரொம்ப பாதிக்குது. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு பிரதான போட்டியா யார நினைக்கிறீங்க? டிவிக்கு விஜய்ங்க. எதனால? அவர் வந்தா நல்லா இருக்குங்க. டிவிக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கு. எதிர்த்தரப்பு ஏடிஎம்கேக்கு பிரதான எதிர்கட்சியா யாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்களுக்கு போட்டியான கட்சியா? அவங்களுக்கு போட்டியான கட்சி யாருன்னா நம்ம டிவிக்கே தான் சார். இந்த தேர்தல்ல வந்து உங்களுக்கு அவங்க போன தடவை தேர்தல் வாக்களிச்சிங்கல்ல, ஏன்டா வாக்களிச்சங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது சம்பவம்? கண்டிப்பா நினைச்சேங்க சார். இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருக்கிறேங்க. இனிமேலும் அந்த தவறு இனிமேல் செய்யக்கூடாதுன்னா நான் டிவி கேட்க போடலான்னு ஒரு இதா இருக்கிறது சார். திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சியா போட்டி கட்சியா யாரை பாக்குறீங்க? அது எடப்பாடி தான் பாக்குறோம். எடப்பாடி தான். உங்க குடும்பத்துல எல்லாம் யாருக்கு வாக்களிக்கிறது? பூராமே திமுக தான் போடுவாங்க. எதனாலனா? பணம் வாங்கிட்டு இருக்காங்க, நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதனால போறோம்.
உங்க ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி எதிர்பார்க்கிறீங்க? எங்க ஏரியால என்ன பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பட்டா வந்தா சரி, நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். மற்றபடி எதுவும் நாங்க எதிர்பார்ப்பு இல்லை. ஓட்டு நம்ம போடுற கடமை நாங்க போடுவோம். போன தடவை ஓட்டு போட்டவங்க உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சல. குடும்பத்தெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுற ஐடியால இருக்காங்க? டிவிக்கே தான். எதுனாலங்க? அவரோட கொள்கை நல்லா இருக்கும், அவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதங்காட்டிக்கு இந்த வாட்டிக்கு அவருக்கு தான் நாங்க ஃபேமிலியாவே எல்லாமே போடுறோம். இப்போ திமுக சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாதி நிறைவேற்றிருக்காங்க, மீதி இனிமேல் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை இருக்குது. இப்போ திமுகல பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்கு நீங்க வாக்கே யாரும் அளிக்கூடாதுங்கிற மாதிரி ஏதாவது கட்சி இருக்குங்களா? இந்த கட்சி கேட்க, திமுக கட்சி கேட்கலாம், மற்ற கட்சி கேட்கறீங்க. மற்ற கட்சிக்கு சில பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குங்க? எங்க பகுதியில டிச்சு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இல்லை, டிச்சு பிரச்சனை இருந்தது, அது சரியாயிடுச்சு. இது இல்லைங்க, எந்த சலுகையும் கிடையாது. இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க? நாங்க ரெட்டாளைக்கு தான் போடுவோம். எதுனாலங்க? ஆமா, எதனால ரெட்டை இலை ஓட்டு? எங்களுக்கு ரெட்டாளை வந்தாதான் நல்லா இருக்குங்க. இப்போ உங்க குடும்பத்துல யார் யார் எந்தெந்த கட்சிங்க? இல்லைங்க, நாங்க 3 பேர் ஒரே கட்சி தாங்க. எனக்கு 3 ஓட்டு இருக்குங்க, பாப்பாவுக்கு, எங்களுக்குங்க. ஆனா 3 முக ஸ்டாலின் நிக்குதுங்க. இப்ப இருக்கிற திமுகக்கு சரியான போட்டி கட்சியா எதை பாக்குறீங்க? திமுகக்குன்னா விஜய் தான் சொல்லுவாங்க. ஏங்க, எதனால? விஜய்னா அவரு கொஞ்சம் பரவாயில்லைங்க, பெஸ்டா இருக்கிறாரு, அதனால சொல்றாங்க. இப்போ உங்க குடும்பத்துல எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எங்க குடும்பம் எல்லாமே அதிமுக தான். எதனாலங்க? நாங்க எங்க பொண்ணுங்க படிச்சு முடிச்சு எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, படிக்கும் போது சைக்கிள் கொடுத்தாங்க. ஆனா இப்போ இந்த ஆட்சியில 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் வாங்குறாங்க. விலைவாசி எல்லாமே விலைவாசி ஏத்தி வச்சு இது பண்றதுனால மறுபடியும் இந்த ஆட்சி வந்ததுன்னா மறுபடியும் இதாத்தான் போகுமே தவிர எங்ககிட்டயே காசு வாங்கி எங்களுக்கே திருப்பி தர்றாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஜனங்கள் இந்த விழிப்புணர்வுல இருந்து மீண்டு அஇஅதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நானும் இது மூலியமா கேட்டுக்கிறேன். இப்போ இந்த தேர்தல்ல அந்த திமுகக்கு போட்டியா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போட்டியான்னு பார்த்தா விஜய்ன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, இப்ப அவங்களுக்கு தானே ரொம்ப இதா போயிட்டு இருக்குது, அதனால. இப்போ உங்க வீட்டுல எந்தெந்த கட்சிக்கு வாக்களிக்கிற ஆளுங்க இருக்காங்க? எங்க வீட்டுல 2 இதுக்கு இருக்கிறாங்க, ரெட்டையிலையும் இருக்காங்க, இதுக்கும் இருக்கிறாங்க, உதயசூரியனுக்கும் இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் யாரு ஓட்டு போடுவாங்க? எங்க வீட்டுல ஒரு 30 ஓட்டுக்கு மேல இருக்குதுங்க சார். எல்லாமே டிவி கேக்கு தான் போடணும்னு சொல்லி. எதனாலங்க? எதனால கேட்டீங்கன்னா புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணலாங்க சார். இவர் வந்தாரு, யாரு நம்ம விஜயகாந்த் சார் வரன்னாரு, அவரை இது பண்ணிட்டாங்க. இப்ப டிவிக்கே புதுசா ஒண்ணு வந்திருக்குது. ஒரு ஆறுதலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோக்கு கொடுப்போமே அப்படின்றக்கோசரம் டிவி கேக்கு போடலாம் அப்படின்னு ஒரு இதுங்க சார். உங்க தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குங்க? தொகுதியில பிரச்சனைன்னு பார்த்தோன்னா எல்லா ரோடு வசதி எதுவுமே சரியில்லைங்க. ரோடு தான் பிரச்சனையா இருக்குங்க. எல்லா பக்கத்தும் வேலை நடந்துட்டு இருக்குங்க. சரியா பராமரிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பிரதான கோரிக்கையா என்ன இருக்குங்க? பிரதான கோரிக்கைங்கிறது இந்த இலவச பஸ்ஸுங்கிறது எங்களுக்கு தேவையில்லைங்க. இப்ப இருக்கிற திமுகக்கு சரியான என்ன சொல்றதுங்க, அதாவது அதுக்கு மாற்றானா எந்த கட்சி இருக்கும்? ரெட்டாளை வந்தா தான் மாற்றங்க. இப்போ உங்க குடும்பத்துல எல்லாம் யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எங்க குடும்பத்துல எல்லாமே ரெட்டாளை தாங்க. உங்க தொகுதியில என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? எங்க தொகுதி பிரச்சனையே பாத்தீங்கன்னா விலைவாசி எல்லாமே பொதுவாக தமிழ்நாட்டிலேயே எங்க தொகுதின்னே பாத்தீங்கன்னாவே வேலைப்பாடுகள் ரொம்ப குறைவா இருக்குது. அதான் பிரச்சனையாவே இருக்கு. இப்போ மெயின் பிரச்சனையே பாத்தீங்கன்னா தண்ணி சரியா வரமாட்டேங்குதுங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரண்ட் பில் 100 யூனிட்டுக்கு மேல போனா ரொம்ப ஓவரா கரண்ட் பில் அதிகமா வாங்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோடு வசதி சரியில்லைங்க சார். அதே மாதிரி குப்பை பாத்தீங்கன்னா அங்கங்க கொட்டி வச்சிருக்கிறாங்க, சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க முனிசிபாலிட்டியில வேலை செய்யறவங்களை கேட்டா எங்களுக்கு அதிகாரி யாரும் சொல்லல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. உங்க தொகுதியோட பிரதான கோரிக்கை என்ன? இந்த தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி எதிர்பார்க்கிறீங்க? இந்த தொகுதிக்கு வந்தா இந்த ஏரியால நிறைய பட்டா இல்லாதவங்க இருக்காங்க, இல்லாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி தரணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இப்போ அவரு சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி இருக்காங்க. ஒரு பரவாயில்லைங்க, மோசம் சொல்றதுக்கு இல்லைங்க, சொல்லாத ஊர்ல நிறைவேற்றிக்கிறாரு.
என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? எங்க ஏரியால ரோடு சரியில்லை, தண்ணி வசதி இல்லை, டிச்சு வசதி இல்லை, ஒரு வசதி கூட கிடையாதுங்க. உங்களோட பிரதான கோரிக்கையா என்ன இருக்குன்னா? எங்களுக்கு ஊர் சுத்தமானா சரி. இப்ப உங்க குடும்பம் எல்லாம் யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா? மொத்தம் 2 ஓட்டு, என் ஒய்ஃபும் நான் இருக்குங்க. அவங்க 2 பேரும் திமுக தான் போடுறாங்க. கடந்த தேர்தல்ல சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்காருங்களா? அதான் பாதி நிறைவேற்றிருக்காருன்னு நினைக்கிறேங்க. மீதி வர ஜெயிச்சாருன்னா மீதியும் செஞ்சுதான் ஆகணும்னா செய்வாப்பதான். இப்ப இருக்கிற திமுகவுக்கு பிரதான போட்டி கட்சியா யார பாக்குறீங்க? டிவிக்கு தான். எதனால எதை சொல்றீங்க? அவங்க பாக்குறவங்களுக்கே தெரியுமே, போட்டி யாருக்கு என்ன பிரச்சனை. இப்போ திமுகவுக்கு சரியான போட்டி கட்சினா எந்த கட்சி இருக்குங்க? இப்போ டிவிக்கா இருக்குது, நாங்க போட மாட்டோம். அதுவும் நடிகர், அது வந்து படத்துக்கு மட்டும்தான், அது நடைமுறைக்கு வந்து வராது. ஐயா தான் வருவாங்க. இப்ப தாவேக்கா எதனால அத வந்து போட்டி கட்சியா பாக்குறீங்க? தாவேக்கா வந்து அது நடிகர் மட்டும்தானே, அது வந்து முதலமைச்சர் அனுபவம் இல்லைல்ல. எல்லாமே வந்து கலைஞர் ஐயா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் இருந்தாங்க, அப்புறம் வந்து உதயநிதி இருந்தாங்க. எல்லாமே அனுபவம் பேசுறது தமிழ்நாட்டுக்கு பொதுவா வந்து ஸ்டாலின் தான், கலைஞர் தான். மற்றபடி வந்து விஜய்க்குலாம் அந்த அனுபவம் இல்லைல்ல. அவங்க சினிமா மட்டும்தானே அவங்களுக்கு அனுபவம். தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சரியான எதிர்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? போட்டியா யாருன்னு சொல்றதுனா விஜய் தாங்க. இந்த தடவை யாருக்கு போடலாம்? இந்த தடவை டிஎம்கே தான் போடலான்னு இருக்கோம். டிஎம்கேக்கு சரியான போட்டி கட்சினா எதை பாக்குறீங்க? நான் விஜய் தான் பாக்குறேன். எதனாலங்க? ஏன்னா விஜய் தான் அந்த அளவுக்கு முன்ன இருந்து எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு நடிகரா முன்னாடி இருந்தாலும் ரசிகர் கூட்டம் அதிகம் இருந்தாலும் நல்லது செய்வாங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க இருக்கிறாங்க. அதனால நான் பிரதான கோரிக்கை இலவசமே வேண்டாம்னு நினைக்கிறேன். இலவசமே எதுவுமே வேண்டாங்க. இலவசம் வேற வேண்டாம். மக்களை வந்து நிம்மதியா வந்து வாழ விடுங்க. இந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது கட்சி? அதை நம்ம சொல்ல முடியாதுன்னா அது அவங்கவுங்க விருப்பம். அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு போகணும். நீங்க தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு % இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இருக்கலாம், என்னை பொறுத்தளவுக்கு இருக்கு, நல்லாவே இருக்கு, ஜெயிக்கலாம். இப்போ இந்த தேர்தல்ல அதிமுகவோட வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்க, மக்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியலைங்க, அதுக்கு சொல்ல முடியாது. போட்டி நிறைய இருக்குது. எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க? கண்டிப்பா 70% எதிர்பார்க்கலாம். ஏன்னா மக்கள் வந்து நிறைய இந்த தடவை புரிஞ்சிருக்காங்க. இப்ப கடந்த முறை தேர்தல்ல வந்து நீங்க வாக்களிச்சது ஏதாவது பிரயோஜனமா இருந்துச்சா? எந்த பிரச்சனையும் இல்லைங்களே இது வரைக்கும். எதனால சொல்றீங்க? அது எதனால நம்ம சொல்ல தெரியல. ஆனா எதுவும் பிரயோஜனம் இல்லை இது வரைக்கும் நம்மளுக்கு. இந்த தடவை யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க? இந்த தடவை அம்மா தான் வரணுங்கிறது எதிர்பார்ப்போம். அம்மாவுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு இருக்கிறோம். திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க இந்த தேர்தல்ல? வெற்றியா திமுகவுக்கு வெற்றி ரொம்ப இதா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவர் தான் வெற்றி ஜெயிச்சு வருவாருன்னு நான் நம்புறேங்க. இந்த தடவை டிஎம்கே வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவர் இன்னும் மேலே ஏறிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு. தகுதல் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறாரு. இன்னும் நல்லா நாங்கள் இன்னும் பொம்பளைங்கெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டா தருவோம். அவர் இந்த முறை திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? 100க்கு 95% டிஎம்கே தான். இப்போ வர தேர்தல் அறிக்கையா நீங்க உங்க தொகுதிக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த ரோடு வசதி மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை மட்டும் ஐயா செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி கண்டிப்பா வந்துட்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த தடவை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் இருக்குங்க? எனக்கு கேட்டானா 90% கரெக்டா வரும்னு நம்புறேன். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க வேளையில் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்று நேரடியாக மக்களை சந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் வந்திருப்பது நீலகிரி மாவட்டத்திற்கு. தன்னுடைய சாதனைகளை மலையின் உச்சியில் ஏற்ற நினைக்கிற திமுகவின் எண்ணம் இங்கு பலிக்குமா, அல்லது தன்னுடைய பழைய பெருமையை மீட்டெடுக்க நினைக்கிற எதிர்க்கட்சிகளின் எண்ணம் ஈடேறுமா? புதிதாக வந்திருக்கிற விஜய் புதிய பாதையை அமைப்பாரா? ஏற்கனவே இருக்கிற சீமான் எந்த வழிக்கு நடுவே போவார் என்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான விடை தேடி மக்களை நாடி நாமே செல்வோம். நான் கடந்த வருஷம் திமுகவுக்கு நான் வாக்களித்தேன். இப்போ பார்த்தீங்களா அதே கட்சிக்கு தான் வாக்களிக்க போகிறோம். ஏன்னு கேட்டால் அவங்க எல்லா நலத்திட்டங்களையும் நிறைவேற்றிட்டு வராங்க. மேற்கொண்டு அவங்கள தவறாக சொல்கிறதுக்கு எந்த வித வாய்ப்புகளும் இல்லை. கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தோம்.
இந்த தடவை வந்து இந்த வாட்டி வாக்களிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஏனென்று கேட்டால் நீலகிரியில் வந்து எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. கடந்த 5 வருடத்தில் பார்க்கிங் வசதி கிடையாது, டூரிஸ்ட்டுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. இது அனைத்துமே வந்து இந்த 5 வருஷம் நிறைவேற்றப்படலை. விலைவாசி உயர்வு கட்டுக்கணக்காகவும் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து காரணங்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டி கடந்த தேர்தலில் நான் நோட்டாவுக்கு வாக்களித்தேன். காரணம், கடந்த தேர்தலில் நீலகிரி மாவட்டத்தில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களானாலும் சரி, அவர்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிகளானாலும் சரி, மக்களுடைய எந்த பிரச்சனையும் தீர்க்காதவர்களாக இருந்தார்கள் என்பதனால நோட்டாவுக்கு வாக்களித்தோம். போன டைம் நாங்கள் வாக்களிச்சது டிஎம்கேக்கு தான் வாக்களிச்சிருந்தோம். அவங்க கொடுத்த நிறைய இதில் வந்து நிறையா வந்து அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. இருந்தாலுமே சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டாங்க. நீலகிரி மாவட்டத்துன்னு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னால நிறைய டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்க்கிங் ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதை கொஞ்சம் வந்து திருப்பியும் இந்த ஆட்சியில் வந்து அவங்க வின் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீட் எக்ஸாம்ன்றது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதை வந்து கண்டிப்பாக வந்து ரத்து பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கான எந்த முயற்சியுமே இது வரைக்குமே எடுக்கவே இல்லை. அதை சரி பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும்னு எங்களோட கருத்து. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்து தமிழகம் முழுக்க என்ன சாதித்திருக்கிறது என்பதை விட நீலகிரி மாவட்டம் ஒரு அதிகப்படியான சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு மாவட்டத்தை காப்பாற்றுவதிலே திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இப்போ ரேஸ்கோர்ட்ஸை வந்து சூழலியல் பூங்காவாக மாற்றுகிறார்கள். மிக மந்தமாக பணி நடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதற்கு உகந்த அதிகாரிகளை, அறிவியலாளர்களை, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கலந்து ஆலோசித்து அதை செய்கிறார்களா என்று தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எப்படி புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சான்ஸு விஜயகாந்த் இருந்திருந்தா கொடுத்துருக்கலாம். அவருக்கு சான்ஸ் கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா டிஎம்கே ஓட்டு போட்டேன். இப்போ வந்து எதிர்கட்சியாக பார்க்க போனால் விஜய்க்கு ஓட்டு போடலான்றது என்னோட ஐடியா. கொஞ்சம் ஒருத்தருக்கே ஏன் நம்ம மறுபடி சான்ஸ் கொடுக்கணும், புதுசாக ஒருத்தர் வந்துட்டு பார்க்கட்டுமே அப்படின்றது என்னோட ஐடியா. போன ஆட்சியில் அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றலை. போன ஆட்சியில் அவங்க அனைத்து மகளிருக்கும் 1000 நாங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து தகுதி வாய்ந்த மகளிர் நாங்கள். அதுக்கப்புறம் அதில் பாதி பேர்த்துக்கு வந்துச்சு, பாதி பேர்த்துக்கெல்லாம் வரவே இல்லை. அப்புறம் டூரிஸ்ட்டு நம்பி தான் இந்த ஊட்டியே இருக்குது. டூரிஸ்ட் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துகிறேன்னா அதையும் எதுவும் பண்ணல. டாய்லெட் வசதி ஒழுங்காக இல்லை. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு டாய்லெட் இங்கே கட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த வசதியும் அவங்க ஒழுங்காக மேம்படுத்தி தரல. போன ஆட்சியில் பண்ணுவாங்கன்னு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் அவங்க எதுவும் நிறைவேற்றின மாதிரி எதுவும் தெரியல. இந்த மழை மட்டும் வரலன்னா கடந்த முறை, அதாவது பார்த்தீங்கன்னா 2011 வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து பக்கி தூக்கிட்டு லாரியில் வந்து அவங்க அவதியோட்டம் பாருங்க. அதே பிரச்சனைகள் மறுபடியும் வரும். இதே ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. தரமான முறையில் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. சில இடத்துல ரோடே போடுறது இல்லை. இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சில இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி எத்தனையோ கோடி ரூபா, கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபா போட்டிருக்காங்க. அதே லெவலில் தான் இருக்குது. பேருக்கு 4 சீட்டை மட்டும் உட்கார்ற மாதிரி போட்டாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்களாம் பாவம் எவ்வளோ 4க்கு 4 போட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் அதில் உட்கார முடியும்? சரியான பாதுகாப்பு இல்லை. அதே வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுன்னு சொல்லி கடைங்களை காலி பண்ண ஏரியா, அந்த இடத்துல போய் பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எப்படி மறுபடியும் அந்த இது ஆகாதுங்களா? அது போக ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்துங்க. இங்கெல்லாம் நிறைய போக்குவரத்துக்கு இவங்களே வந்து சில இடத்துல கடைங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல நடைபாதையையும் போட்டுடுறாங்க. நடைபாதையை வந்து அவங்க போடுற வரைக்கும் உட்காந்துடுறாங்க. அவங்களும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போட்டு அவங்க அதை நம்பி ஏதோ ஒரு லோனு வாங்கி ஏதோ உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து திடீர்னு வந்துட்டு அந்த கடை எடுன்றாங்க. போன விஷயம் வந்துட்டு ஏடிஎம்க்கு தான் போட்டோம் நாங்கள். இந்த விஷயம் வந்துட்டு அதே வரணும்னு எங்களுக்கு ஒரு இது ஏமு. ஏன்னா வந்துட்டு நல்ல திட்டங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த திட்டங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
இலவச ஸ்கூட்டருக்கெல்லாம் மானியம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. படித்த பட்டதாரிங்களுக்கு இது பட்டதாரிங்களுக்கெல்லாம் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க வந்துட்டு படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்க பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வேலையோ இல்லை இப்படி உதவி தொகையோ ஏதோ வந்துச்சுன்னா அவங்களும் மேம்படுத்துறதுக்கு சரியா இருக்கும். இது கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விலைவாசியெல்லாம் கம்மியானா இன்னும் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சாலைகள் ரொம்ப குறுகலாக இருந்துருச்சு. அப்படின்ற ஒரு பார்க்கிங் பண்ண இடம் இல்லை, அப்படி பல்வேறு பிரச்சனைகள் நிலவிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணும் விதமாக நீலகிரி மாவட்டத்தில் சாலைகள் விரிவுபடுத்தினாங்க. கடந்த ஆட்சியில் வந்து சாலைகள் விரிவுபடுத்தினாங்க. சாலைகள் விரிவுபடுத்தும் போது முழுமையாக சாலைகள் விரிவுபடுத்தப்படல. விரிவுபடுத்திட்டாங்க, சைடில் ரிவீட்மெண்ட் கட்டிட்டாங்க, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் மண் ஆகவே அப்படியே இருக்கு. அதை வந்து தார் சாலைகளாக அமைச்சு புனரமைக்கப்படல. சாலைகள் விரிவாக்கம் அப்படிங்கிறதே வந்து முழுமையான சாலைகள் விரிவாக்கம் இருந்துச்சுன்னா அங்கே ஆக்கிரமிப்புகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். கடந்த முறை நான் வந்து டிஎம்கேக்கு வாக்களிச்சிருந்தேன். பட் ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எந்த நல்லதும் நடக்கலை. பாதி தான் நடந்திருக்கு, பாதி நடக்கலை. இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கட்சின்றப்போ டிவிக்கே வரலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஎம்கேக்கு போட்டோம். என்ன காரணத்துக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எந்த கட்சி சார்ந்தவன் நான் கிடையாது. என்ன காரணத்துக்குன்னா, நான் ஒரு வியாபாரி ரீதியாக வந்து அன்னைக்கு வந்த எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு நின்றிருந்த ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா, நானும் ஒரு வியாபாரி, நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் உங்களோட சட்டத்தெல்லாம் வந்து உங்களோட நிறைவேற்றுறேன், நீங்கள் வியாபாரியாக எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து இது வந்து கேட்டு பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை ஓட்டு வாங்க வச்சார். நாங்களும் அவரை நம்பி ஓட்டு போட்டோம். அந்த ஓட்டு போட்ட காரணத்துக்காக பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்கும்னு சொல்லி போன டைம் டிஎம்கேக்கு போட்டோம். டிஎம்கேல போட்டு இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு நலமும் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வாடகைலாம் இதாக இருந்துச்சு. அப்போ அந்த வாடகை பிரச்சனைக்கு நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, நான் வந்து ஒரு எம்எல்ஏ, என்னால் என்ன பண்ண முடியும், நான் ஒரு மினிஸ்டர் ஆகிட்டார், என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அப்படி ஜெகீர் ஆகிட்டார். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுவோட எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகளுக்கும் வந்து இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்து கடையெல்லாம் காலி பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நீடிச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதை ஒரு பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. நான் வந்து இந்த மேமலை கொண்டு வந்துடுவேன், இந்த இதுலேருந்து இந்த இதை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. குன்னூரை பொறுத்தளவு எல்லாமே ஜீரோவில் இருக்குது. கொஞ்சம் கடந்த வாரத்தை பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவாக ஒருத்தர் இருந்தார், கந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிஸ்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாருங்க. அவரெல்லாம் மாதிரி யாரும் இல்லைங்க. குன்னூரை பொறுத்தளவு அந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வங்க. என்னன்னா அவர் வந்து ஒரு எமரால்டு கரிஞ்சி சிஸ்டம்னு சொல்லி கரிஞ்சியிலேருந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்தாருங்க. அந்த சிஸ்டத்தையும் யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியுங்க. எத்தனையோ எம்எல்ஏங்க அதுக்கப்புறம் வந்தாங்க, அதை நல்லா முடியாக கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கும் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக வந்து நாங்கள் இருக்கிறது ரயில்வே டேம் தண்ணி மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க. திட்டம் நிறைவேற்றப்படாத காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய நில உடைமைதாரர்களுக்கு பட்டா சிட்டா போன்றவற்றில் அவருடைய ஆவணங்களில அவருடைய பெயர்கள் இல்லாமல் அவருடைய மூதாதையர்கள் பெயர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து வருவதனால ஏகப்பட்ட சிக்கல்களை இங்க இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் அனுபவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட பேருந்துகள் வைக்கப்படுகின்ற இந்த மாவட்டத்தில் 7 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள் என்று போக்குவரத்து கழகம் சொல்கிறது. ஆனால் வெறும் 167 உள்ளூர் பேருந்துகளை வைத்துக் கொண்டு மக்களை வாட்டி எடுக்கின்றார்கள். இது பற்றி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. அவர்கள் காரில் பறந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். திமுக அரசாங்கம் நீலகிரி மாவட்டத்திலே எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வந்த மாதிரி தெரியவில்லை. அதற்கு முன்பிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியிலே இந்த மாவட்டத்திற்கென்று மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பதிலாக புதிதாக ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரப்பெற்றது. அதே போல உதகைக்கு ஆர்டிஓ அலுவலகம் இல்லாமல் இருந்தது. புதிதாக ஆர்டிஓ உருவாக்கப்பட்டு அதற்காக தனி அலுவலகம், அதே போல தாலுகா அலுவலகம், அதே போல மருத்துவமனை மிக பெரிய அளவிலே விரிவாக்கப்பட்டது. உதகை நகருக்கு வருகின்ற
மூன்றாவது சாலை புனரமைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்படி ஏராளமான அந்த 10 ஆண்டு காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைய செய்தார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்திலே நன்றாக இருந்த உதகை மார்க்கெட்டை இடித்து தரைமட்டமாக்கியதை தவிர அதை மீண்டும் எழுப்பக்கூட முடியாத அளவிற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த மார்க்கெட் பகுதியிலே வியாபாரம் செய்து வந்த 2000 வியாபாரிகளும் அவருடைய அதை சார்ந்து பல தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்ற 10,000 குடும்பங்களும் இன்று நடுத்தெருவிலே நிற்கின்ற ஒரு வேதனையான சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த 5 ஆண்டு காலம் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு, குறிப்பாக உதகை மண்டலம் சட்டமன்ற தொகுதிக்கு அவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. ஊட்டி வந்துட்டு மிக சுற்றுலாத்தலம் ரொம்ப மலிவடைஞ்சிருக்குது. அதை முதலமைச்சர் அதை சீர்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்களா இந்த சுற்றுலாத்துறையில் இந்த கார்டன்ட்டெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஓவரால் டிக்கெட் கவுண்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் அதிகமான வசூல்கள் இருக்குது. அதனால் வரக்கூடிய டூரிசம் ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அதை ஐயா பார்த்து எல்லாமே செய்யணும். அவர் கொடுத்த வாக்குறுதியில் இதுவும் ஒன்று. டூரிசம் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன், நல்லா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே நீலகிரியில் ஊட்டியில் எந்த டூரிசமும் இம்ப்ரூவ் ஆகவே கிடையாது. இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எங்களுடைய. நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக சர்வதேச சுற்றுலா நகரமான உதகையில் இருக்கிற பார்க்கிங் பிரச்சனை ஒரு தீர்க்கப்பட வேண்டியதற்காக பல்வேறு கட்டங்கள்ல இருந்து குரல் எழுந்தது, பல்வேறு பக்கங்களிலிருந்தும் குரல் எழுந்தது. இதுவரைக்குமே அது தீர்க்கப்படவில்லை. அது அவங்களுடைய வாக்குறுதியா இருந்துச்சு. HPF ஒரு புனரமைக்க முடியாத ஒரு இதாக கைவிடப்பட்ட பிறகு அதை உபயோகிப்பதற்கான எந்த வேலையையும் இவர்கள் செய்யவில்லை கன்ஸ்ட்ரக்டிவா. இப்போ டிவிக்கு வந்திருக்கிறது டிஎம்கேக்கு தான் அது ஓட்டு செதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஏன்னா கொரோனா காலத்தில் நல்லா தான் ஆட்சி பண்ணார். அவர் பண்ணது இப்போ ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி டாஸ்மார்க் இல்லைன்னா நான் டிஎம்கே கண்டினியூவாக ஓட்டு போட்டுகிட்டே இருப்பேன். டாஸ்மார்க் டிஎம்கேனால தான் டாஸ்மார்க் வளர்ந்துட்டு வந்திருக்குன்றது என்னோடது. ஏன்னா இன்னைக்கு நிலமையில பார்க்க போனால் அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 5000 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே தான். நாங்கள் இலவசம் கேட்கல. இங்கே வீட்டில் நாங்கள் ஏன்னா எங்ககிட்ட எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட வாங்கிட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். எனக்கு அது ஒன்றும் செட் ஆகலை. இப்போ இருக்கிறது இடஞ்சல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிகள்லாம் நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஒரு கடை அடிக்கணும்னா உடனே அடிச்சிடுறாங்க. எந்த இடம் ஏதுலாம் பார்க்கறதுல உடனே அடிச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பாதாள சாக்கடைகள்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்குது. பாதாள சாக்கடையில் மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. அந்த இடத்துல பர்மிஷனே இல்லாமல் இவங்க அந்தந்த இடத்துக்கு வீடுங்களை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ நிலச்சரிவு ஆகுமா ஆகாதா? சில இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அது நிலச்சரிவு ஆகக்கூடிய ஏரியாலேயே இவங்க அதை பர்மிஷன் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு இதுவும் பார்க்கறது இல்லை. கேட்டால் அதிகாரி மேலே போட்டுடுறாங்க. அதிகாரி இங்கே இருக்க போகிறது இல்லை. அரசியல்வாதி நீங்கள் தான் அதுக்கோட இது பண்ணி போகிறீங்க. எப்போ பார்த்தாலும் அரசியல்வாதி நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல, எல்லாம் அதிகாரி பண்ணிடுறான்னு. அதிகாரி பண்ண தான் ஏன் செய்வான்? உங்கள் பாக்கெட்டில் ரொம்ப இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ அதிகாரி என்ன பண்ணுவான்? அதிகாரியை சட்டம் போடுறதே நீங்கள் தான். உங்களுக்கு வேலை பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார்டில் தரம் இல்லாமல் ரோடை போட்டிருக்காரு. தரம் இல்லாமல் போட்டு 4 டைம் ஒரே இடத்துல செய்கிறார். 4 டைமு அதே வேலையை 4 டைம் செய்கிறாரு. இப்போ போட்டு 2 மாதம் ஆச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வேலை செய்கிறார். அதுக்கு தனி காசு, இதுக்கு தனி காசு. இவனுங்க சட்டம் இருக்குதுன்றக்காக, இவனுங்களோட சட்டம் இருக்கணுன்றக்காக மற்ற இடத்துல செய்கிறாங்க. மற்ற இடத்துல மற்ற இடத்துல பாதிக்குது இல்லைங்களா? மற்ற கவுன்சிலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, பாதிக்குது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துக்கு செய்யலாம்ல நீ? இப்போ இவன் ஃபஸ்ட்டே நீ தரமாக செய்ய வேண்டித்தானப்பா. நீ ரோடை தரமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் இருக்கும். இது சும்மா வெறுமனே சாலையை விரிவாக்கம் பண்ணி அங்கே மண் அப்படியே விட்டுறாங்க. அப்படியே மண் பதியாக விடும்போது
புல் முளைக்குது, மற்ற செடிகள் முளைக்குது, தேவையில்லாத வாகனங்கள் கொண்டு நாங்கள் நிறுத்தி மாசக்கணக்க வாகனங்களை எடுக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சூழல் வருது. தேவையில்லாத ஆக்கிரமிப்புகள் உருவாக்கப்படுது. சாலைகள் நீலகிரி மாவட்டத்தில் விரிவாக்கப்படும் போது அது தார் சாலைகளாக முழுமையாக ஒரு பணி செய்யறீங்க, அதை வந்து முழுமையா பண்ணிட்டாக்கா இந்த ஆக்கிரமிப்புலாம் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சோம், நடக்கல. எனக்கே ஒரு 1000 rupees மந்த்லி வரல. அதுக்காக நாங்கள் நிறைய அப்ளை பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறைய வாக்குறுதிகள் அவங்க கொடுத்தாங்க. அதில் நிறைய ஹாஸ்டல் கட்டித்தர மகளிருக்காகன்னு சொன்னாங்க. அது எதுவுமே அவங்க பண்ணி தரல. இந்த வாட்டி ஆட்சி மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். டிவிக்கே யாரு கூட ஜாயின் பண்றாங்களோ அவங்க வெற்றி பெறும்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு எனக்கு. ஆளும் கட்சியானது தமிழ்நாட்டின் பின்னடைவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசினுடைய மோதல் போக்கையே கொண்டிருக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது தடைபட்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. தொடர் பிரச்சனைகளாக பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை எல்லாம் வந்து ஒத்தி போட்டிருக்கிறார்களே தவிர அதை எதையும் சரி செய்யவில்லை இவர்கள். பொத்தாம் பொதுவாக சொல்லனாக்கா திமுகவினுடைய வாக்குறுதிகள் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு குறிப்பா டூரிசம் சார்ந்து ஒரு சுற்றுலா மாவட்டத்திற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எதையுமே செய்யலை. கூடலூர் பகுதிகள் வந்துட்டு வனவிலங்கு மனித மோதல்களால் வந்துட்டு மிகப்பெரிய பேரச்சம். செக்ஷன் 17 குறித்தான இவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அந்த மக்களுக்கு வந்து குடிதண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது, அந்த மக்களுக்கு மின்விளக்கு பிரச்சனையாக இருக்கிறது, மின்சாரம் யாருக்குமே கிடையாது. செக்ஷன் 17 குறிப்பா காடுகளில் குடியிருப்பவர்களுக்கு ஆதிவாசிகள் வெளியேறும் சூழல் இருக்கிறது. இத்தனை இருந்தும் அதை எதையும் சரிப்படுத்தாமல் அப்படியே நாட்கள் கடந்து போனால் போதும் என்று நினைக்கிறார்கள். திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று கொள்கை ரீதியாக முடிவெடுத்திருக்கிற முற்போக்கு ஜனநாயக சக்திகள் என்று நாங்கள் நினைக்கிற எங்களுக்கே வந்துட்டு 49 ஓக்கு போட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுது. தொடர்ச்சியாக நான், என் குடும்பம், என்னை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய குரலுக்காக தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு திராவிட சக்தி இருப்பதுதான் சரி என்று நினைத்தாலும் கூட இது போன்ற வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கிற ஒரு அரசாக இதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே வாகனங்கள் பார்க் பண்ண இடம் இல்லை, மிக சிறிய ஒரு நகரம், அதுவும் மலை மாவட்டம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாலைகளை விரிவாக்கம் செய்தும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பலனை அளிக்கவில்லை என்றுதான் மிக கவலைக்குரிய ஒரு விஷயமா. யாரா இருக்கட்டும், ஒரு வேலையை வந்து வேலை மாதிரி வாங்க. நீங்க வந்து ஃப்ரீ கொடுத்தாலும் ஓட்ட வாங்காதீங்க. ஃப்ரீ கொடுக்கறதெல்லாம் ஓட்டே கிடையாது. நீங்க ஃப்ரீ இல்லாம நியாயமான முறையில் வாங்க. ஃப்ரீ கொடுத்து மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். ஏப்பா இவ்வளோ நாள் எங்கே போகிறீங்க? கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைம் வரீங்க, ஒரு 4 இதை தூக்கிட்டு வந்துடுறீங்க, அன்னைக்கு மட்டும் ஃப்ரீ தரீங்க. மற்ற நாளில் மக்கள் எங்கே போயிடுறான்? எவ்வளோ நாள் அவதி எடுக்கிறாங்க தெரியுமா? அப்போல்லாம் எங்கே போயிடுறீங்க? கொரோனா டைமில் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அன்னைக்கு நின்று யார் பண்ணா? தன்னால் ஒரு மட்டும் தான் செஞ்சான். மற்றவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா அவன் பொத்திட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தான். அவனுக்கு எங்கே பாதிப்பு வருது? கொரோனா பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பேர், சின்ன சின்ன பசங்க அவ்வளோ பேர் இருந்து வேலை செஞ்சாங்க. எத்தனை பாடியை போச்சாங்க, எத்தனை இது பண்ணாங்க தெரியுங்களா? அந்த அளவுக்கு வந்து யாரும் செய்யறதில்ல. அதாவது வந்து யாராக இருக்கட்டும், நான் எந்த கட்சிக்கு சார்ந்தவங்க கிடையாது, இது மாதிரி இருக்கணுங்க. யாராவது ஒருத்தர் இருந்தானா காசை கொடுக்காம ஓட்டு வாங்கணும். காசுன்றது ஒரு இது இல்லை. இன்றைக்கி அவன் 5000 500 கொடுத்துட்றான். அன்றைக்கி நம்ம தாங்க அவுத்தி எடுக்கணும். காசுக்கு வந்து விலை போகாதீங்க, தயவு செஞ்சு காசுக்கு விலை போகாதீங்க. காசை கொடுத்தீங்கன்னா, காசை வாங்கினீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இதே கிடையாது. நியாயமான முறையில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க.